ஸ்கந்த புராணம் தொடர்கிறது. திருமண விழா முடிவுற்றது. வீரபாகு முதலான 109 பேரும் வந்திருந்தவர்களுக்கு ஒரு குறையும் ஏற்படாமல் கவனித்து கொண்டனர். ஒவ்வொருவராக வந்து முருகப்பெருமானை தேவியுடன் தரிசித்து விடை பெற்று சென்றனர். சில நாட்கள் சென்றன. தேவர்களை மறுபடியும் சொர்க்கத்திலே மகிழ்ந்து இருக்கச் செய்ய எண்ணம் கொண்டார் முருகப்பெருமான். தெய்வ யானை அம்மையாரோடு தம் திருமாளிகையை விட்டு வெளியே வந்தார். அவர்களை கண்டு வீரபாகு முதலானோர் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். அந்த ஆரவாரத்தை கேட்டு இந்திரன் முதலான தேவர்கள் தங்கள் இடங்களில் இருந்து வெளியே வந்தனர். எம்பெருமான் திருமுக குறிப்பை உணர்ந்து வாயுதேவன் மனோவேகம் என்ற ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். தேவர்கள் முருகப்பெருமானை நெருங்கி அவரை வணங்கினார்கள். தேவர்களே, புறப்படுங்கள், நாம் தேவலோகம் செல்வோம் என்றார் முருகன். தேவர்கள் ஆனந்தமுற்றவர்களாய் அவருடன் புறப்பட்டார்கள். 2000 வெள்ளம் பூத சேனைகளும் 109 வீரர்களும் அவர்களோடு புறப்பட்டனர். முனிவர்களும் கூட வேதங்களை கூறிக்கொண்டு சிவபாலனை தொடர்ந்தனர். பானுகோபனால் எரிந்து நாசமாக்கப்பட்ட தேவலோகத்தை அடைந்ததும் ஆறுமுகப்பெருமான் தேவதச்சனை அழைத்தார். அசுரபுரத்தினால் நாசமாக்கப்பட்ட உங்கள் உலகை மீண்டும் புத்துயிர் பெற்று விளங்குமாறு அமைப்பாயாக என்றார். எம்பெருமானுடைய ஆணையை ஏற்றி விஸ்வகர்மா தேவலோகத்தை புதிய தோற்றத்துடன் விளங்குமாறு அமைத்தான். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் முன்பு இருந்தது போலவே புதிய பொலிவுடன் காட்சியளித்தன. அந்நகரிலே முருகப்பெருமான் தங்குவதற்கென ஒரு அற்புத மாளிகையும் விஸ்வகர்மா அமைத்து கொடுத்தான். தேவலோகத்தின் புதிய தோற்றத்தைக் கண்டு பிரம்மனும் மாதவனும் பலவாறு பாராட்டினர். அனைவரும் நகரினுள் நுழைந்து அவரவர்களுக்கு அமைக்கப்பட்ட இடங்களை அடைந்தனர். ஆறுமுகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து அவனுடைய திறமையை பாராட்டி அருள் புரிந்தார். பின்னர் கந்தவேலன் தேவர்களை அழைத்து இந்திரனுக்கு அமராபுரியின் நாயகனாக முடிசூட்டுமாறு தெரிவித்தார். தேவர்கள் மகிழ்ந்து ஆணையை ஏற்றனர். இந்திரனை அழைத்து வந்து நவரத்னமயமான சிங்காசனத்திலே உட்காரச் செய்து கங்கை நீரினால் அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டாடைகளாலும் ஆபரணங்களாலும் அவனை அலங்கரித்து சாமரம், குடை, வாள், கிரீட்டம் முதலிய பரிகலன்களோடு ஆசனத்திலே இருத்தி முடிசூட்டினர். முனிவர்கள் அவனுக்கு ஆசி கூறினார்கள். தேவர்கள் முன்வந்து அவனை வணங்கி ஆசி கோரினார்கள். நடனமாதர்கள் மனதிற்கு இனிய நடனங்களை ஆடி மகிழ்வித்தனர். இந்திரன் தேவர்கள் உடன் வர ஆறுமுகப்பெருமான் இருப்பிடம் சென்று அவரை பணிந்தான். பெருமானே, அடியேன் அசுரர்களிடம் இழந்த அரசு உரிமையையும் சொர்க்க போகத்தையும் மீட்டு தந்தீர்கள். தங்களுடைய திருவருளால் நான் உயர்ந்தேன் என்று தெரிவித்து கொண்டான். எம்பெருமான் இந்திரனுக்கு ஆசிகள் பல கூறி சகல போக பாக்கியங்களோடு முன்போல் தேவலோகத்தை ஆட்சி புரிந்து வருமாறு அனுகிரகம் செய்தார். சில நாட்கள் தேவலோகத்திலே தங்கியிருந்த பின் முருகப்பெருமான் தெய்வ யானையோடு கந்தகிரிக்கு புறப்பட்டார். அவர் புறப்பட்ட செய்தி அறிந்ததும் இந்திரன் முதலான தேவர்களும் உடன் கிளம்பினார்கள். அவர்களை அங்கேயே இருக்குமாறு அருள் செய்துவிட்டு வீரபாகு முதலான 109 வீரர்களும் பூத சேனைகளும் சூழ்ந்து வர எம்பெருமான் திருக்கைலாயத்தை அடைந்தார். அங்கே இறைவனையும் இறைவியையும் வணங்கி அவர்களிடம் விடைபெற்று கந்தகிரியை அடைந்து அங்கே தங்கினர். வீரபாகு முதலானோர் முருகப்பெருமான் திருவடிகளை சேவித்து கொண்டு அவருடைய ஏவல்களை நிறைவேற்றி வந்தார்கள். தேவலோகத்திலே ஆனந்தமாக அரசு புரிந்து வந்த இந்திரன் ஒரு நாள் பழைய நினைவுகளில் மூழ்கினான். சூரபத்மனுக்கு பயந்து அவனிட்ட பணிகளை செய்ததும் அவனுடைய கொடுமைகளுக்கு ஆளாக விரும்பாமல் ஓடி ஒளிந்து திரிந்ததும் அவனுக்கு கசந்தது. அனைத்தையும் துறந்து இறைவனை குறித்து தவம் இருந்து முக்தியை அடைய விரும்பினான். இந்திரனுடைய எண்ணத்தை பிரகஸ்பதி உணர்ந்தார். தேவராஜ பதவியை விட்டு விலகி தவம் செய்ய அவன் செல்வது அவருக்கு விருப்பமாகப்படவில்லை. அவனுடைய எண்ணத்தை மாற்ற வேண்டுமென முடிவு செய்து அவனை தேடி இந்திரபுரிக்கு சென்றார். ஆச்சாரியாரை கண்டதும் இந்திரன் ஆசனத்தை விட்டு இறங்கி ஓடி வந்து நமஸ்கரித்து அவரை வரவேற்று உபச்சாரங்கள் பல செய்தான். பிரகஸ்பதி இந்திரனை பார்த்து, தேவராஜா, உன் மனத்திலே ஒரு எண்ணம் தோன்றி இருப்பதை அறிவேன். சூரபத்மனால் அடைந்த துன்பங்களை நினைத்து வருந்தி இந்திரலோக வாழ்வையே வெறுக்கிறாயே.
அரச பதவியையும் சொர்க்க போகங்களையும் துறந்து ஐம்புலன்களை அடக்கி உடலை வருத்தி செய்யப்படும் தவத்திற்கு விழைகிறாய். அதனால் உனக்கு என்ன பயன் வந்துவிடப் போகின்றது? மிகவும் துன்பங்களை அனுபவித்தவர்களுக்கு பெரும் செல்வமும் சுகபோக வாழ்க்கையும் கிட்டும். அது யாவருக்கும் பொருத்தமானதே, உனக்கு மட்டும் விதிக்கப்படவில்லை. கடுமையான தவம் செய்த முனிவர்கள் கூட போக வாழ்க்கையை கைவிடுவது இல்லை. முடிந்தவரை அனுபவித்த பின்னரே உடலை வருத்தும் கடுமையான விரதத்திற்கு வருகின்றார்கள். திரிமூர்த்திகளையும் எடுத்துக்கொள், அவர்களும் போகங்களை அனுபவிக்க தவறியதில்லை. ஏற்கனவே அனுபவித்த துன்பங்களை எண்ணி பயந்து கிடைத்த போகத்தை விட்டு விடுவதா? இந்த பாக்கியங்களை துறந்து நீ தவம் செய்ய போவதால் துன்பங்களே உண்டாகும். சிறிய கனலுக்கு பயந்து கடலிலே போய் விழுவதற்கு ஒப்பாக இருக்கிறது உன் எண்ணங்கள். ஐம்புலன்களையும் ஒடுக்கி கடுமையாக தவம் செய்து உடலை துறந்து எம்பெருமானிடம் ஐக்கியமாவதால் பேரின்பத்தை அடையலாம் என்று சிலர் கூறுவர். ஆனால் அந்த இன்பத்தை அடைந்தவர்கள் யாராவது அதை பற்றி கூற கேட்டிருக்கிறாயா? சிலர் கூறும் முக்தியை பேரின்பமாக எண்ணி கிடைத்த போகத்தை இழக்க எண்ணம் கொள்கிறாய். நீ விரும்பினால் அதை பற்றி விரிவாக கூறுகிறேன் என்றார். ஆச்சாரியாருடைய வார்த்தைகளை கேட்ட இந்திரனுடைய மனம் சிறிது சலனமுற்றது. அவர் எடுத்து கூறிய பேரின்பத்தை நாட வேண்டுமென்று அவன் மனம் விரும்பியது. அவரை வணங்கி, சுவாமி, எனக்கு ஆச்சாரியராக இருந்தும் இதுவரை இத்தகைய ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஏன் உபதேசிக்கவில்லை? இப்போதே அதை எனக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று கேட்டான். மகபதே, பக்குவம் அடைந்தவர்களே அத்தகைய விஷயத்தை கற்க வேண்டும் என்று அறிஞர்கள் காத்திருப்பார்கள். ஆகையினால் இது நாள் வரை நான் உனக்கு உபதேசிக்கவில்லை. சமயங்கள் 1008 என்றும் கணக்கற்றவை என்றும் பலர் பலவகையாக சொல்வார்கள். இப்பிறவையிலேயே பேரின்பத்தை தரக்கூடிய சமயம் ஒன்று இருக்கிறது. அதை லோகபதம் என்று சொல்வார். அச்சமயப்படி ஆண்களும் பெண்களும் இப்பிறவியிலேயே தங்களால் முடிந்தவரை அனுபவித்து பேரின்பத்தை காண வேண்டும். அது இவருடைய பிறப்பின் குலம், இயற்கை, தத்துவம், குணம், தேகம், அவஸ்தை, காலம், கருத்து ஆகியவற்றை பொறுத்து பல வகையாக சொல்லப்படுகிறது என்று கூறி தேவகுரு இந்திரனுக்கு அவற்றை விவரித்தார். ஆச்சாரியாருடைய உபதேசம் இந்திரனுடைய மனத்திலே பெரிய மாற்றத்தை தோற்றுவித்தது. தவம் செய்து முக்தியை அடைய வேண்டும் என்றே அவனுடைய எண்ணம் மாறிவிட்டது. சகல போகங்களையும் முன்போல் அனுபவித்து மகிழ வேண்டும் என்ற விருப்பமே மேலோங்கியது. ஆட்சியை குமாரன் ஜெயந்தனிடம் ஒப்புவித்துவிட்டு இந்திராணியுடன் மகிழ்ந்து இருந்து வரலானான். மிகுந்த கருத்தோடு ஜெயந்தன் ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு நாள் சபையிலே அமர்ந்திருந்த போது அருகிலே விற்றிருந்த ஆச்சாரியரை பார்த்து, சுவாமி, எனக்கு ஒரு விஷயத்தை தாங்கள் விளக்க வேண்டும். 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் பிரம்மனும் பரந்தாமனும் சூரபத்மனால் துன்பங்களை அடைந்து தங்கள் கௌரவங்களை இழந்து நின்றார்கள் என்றோ? அதற்கு காரணம் என்ன? சூரனுடைய பராக்கிரம் ஒன்றே காரணமாக இருக்காது என்று எனக்கு தோன்றுகிறது. தயவு செய்து என் சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று கேட்டான். ஜெயந்தா, முன்னர் தட்சன் ஈசனை விலக்கி செய்த யாகத்திலே தேவர்களும் முனிவர்களும் கலந்து கொண்ட தவறே அதற்கு காரணம் என்றார் பிரகஸ்பதி. அதை கேட்ட ஜெயந்தன் அந்த வரலாற்றை விரிவாக கேட்க விரும்புவதாக சொல்லவே பிரகஸ்பதி அந்த விவரங்களை சொல்லனானார். பிரம்ம லோகத்திலே ஒரு நாள் நான்முகன் முனிவர்களும் தேவர்களும் சூழ சபையிலே விற்றிருந்தார். அவருடைய மானச புத்திரர்கள் 10 பேரில் மூத்தவனான தட்சனும் அமர்ந்திருந்தான். அவன் தந்தையான பிரம்மனை நோக்கி, தந்தையே, தேவர்களுக்கு தலைவரும் ஞானத்தில் முதன்மை பெற்றவரும் அனைவரிலும் உயர்ந்தவரும் அழியாதவரும் சகல ஜீவராசிகளிலும் காணப்படுபவனுமான முழு முதற் கடவுள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்டான். நான்முகன் அவனை பார்த்து, குமாரா, ஒரு சமயம் நானும் மாதவனும் எங்களுக்குள் யார் பரம்பொருள் என்று ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது ஜோதி ஸ்வரூபமாக எங்களிடையே தோன்றி அடிமுடி காண முடியாது நின்ற ஈசன், அவரே யாவர்க்கும் மேலான முழுமுதற் கடவுளாவார்
என்றும் கூறினார். தொடரும். நன்றி, வணக்கம்.